ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜேஆர் ஃபோக்கஸ் வைல்டு. கேரளா மாநிலத்தில் அமர்ந்திருக்கிற தோல்பட்டி அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற திருநெல்லி அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம இப்போ வந்திருக்காங்க. இந்த திருநெல்லி அப்படிங்கிற பகுதியில் நம்ம ஏற்கனவே பயணம் பண்ணி சில வீடியோக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நம்ம திருநெல்லி அப்படிங்கிற கோயில் இருக்கிற பகுதியில் இருந்து மறுபடியும் தோல்பட்டி சாலை இருக்கிற பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணும்போது என்னென்ன விலங்குகள்லாம் பார்த்தோம், இந்த சாலையில் பயணம் பண்ணும்போது நம்மளோட அனுபவம் எப்படி இருந்தது, அது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மக்களே. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது இப்போ நல்லா அடைமழை பெஞ்சிட்ருக்குங்க. இந்த அடைமழை பெய்கிற நேரத்தில் இந்த சாலையில் பயணம் பண்ணுற அனுபவம் பயங்கரமாக திகிலாக இருந்ததுங்க. நல்லா இருக்குங்க இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. இப்போ பாருங்கள் மழை எப்படி பெய்யுதுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியுங்க. இந்த மழை பெய்யும் போது இந்த சாலையில் நம்ம மட்டும்தான் பயணம் பண்ணங்க. நம்ம வாகனம் போக வேறு எந்த ஒரு வாகனம் இந்த சாலையில் பயணம் பண்ணலைங்க. ஏன்னா நம்ம பயணம் பண்ண நேரம் கரெக்டாக மிட்நைட்டு 2 மணிங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மான் கூட்டங்க, ஒரு 10 மான் இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு மான் கூட்டம். நம்ம வண்டியோட வெளிச்சத்தை பார்த்ததுமே எல்லா மான்களும் நம்ம வண்டியவே பார்த்துச்சுங்க. அதுக்கு பின்னாடி அப்படியே மான் நம்ம வண்டி பார்த்துட்டு அப்படியே திரும்ப ஆரம்பிச்சிச்சுங்க. நம்மளும் அந்த இடத்துல மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால எதுவும் நிற்கலைங்க. அப்படியே வண்டி போகும்போது அந்த மான் கூட்டத்தை காமிச்சிட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணி போக ஆரம்பித்தோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. பாருங்கள், இந்த சாலையில் மழை பெய்யும் போது சுற்றி இருக்கிற காடுகள் எப்படி இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இந்த ரோடு எப்படி இருக்கும் பாருங்கள். 2 சைடும் பார்க்குறக்கே மரம், செடி, கொடிகள் எல்லாமே பச்சையாக நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறக்கே. அதே சமயம் இந்த ரோடு நல்லா கருப்பாக இருக்கும்போது பார்க்குறக்கு ரொம்ப திகிலாக இருந்ததுங்க. அது நைட் 2 மணிக்கு நினச்சி பாருங்கள். எந்த ஒரு வாகனமும் இல்லைன்னா நம்ம மட்டும் பயணம் பண்ணும்போது அதான் அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ரொம்ப ரொம்ப திகிலாக தான் இருந்ததுங்க எங்களுக்கு. இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணும்போதுங்க ஃபஸ்ட்டு ஒரு 2 இடத்துல பெரிய யானை கூட்டங்களை பார்த்தோங்க. அதாவது ஒரு 5 பெரிய யானை, ஒரு குட்டி யானை இருந்த கூட்டத்தில் நம்ம பார்த்தோங்க. அதெல்லாம் போன வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. இப்போ நம்ம பயணம் பண்ணி போகும்போது என்னென்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். நாங்கள் முதல் நாள் தோல்பட்டிக்கு பயணம் பண்ணி போயிட்டுங்க. அங்கே இருக்கிற ஒரு வைல்ட் லைஃப் சேஞ்சுரியில் ஒரு பயணம் பண்ணிட்டுங்க. நைட்டு திருநெல்லி பகுதியில் இருக்கிற ஒரு ஹோம் ஸ்டேயில் நம்ம ஸ்டே பண்ணாங்க. அதுக்கடுத்து 2வது நாள் கபினி பகுதிக்கெலாம் நம்ம பயணம் பண்ணி போயிட்டுங்க. அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் அந்த திருநெல்லி பகுதியில் இருக்கிற ஹோம் ஸ்டேயில் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டுங்க. அடுத்து 2வது நாள் நைட்டு இங்கேருந்து கிளம்புனாங்க. அது இப்போ நைட் 2 மணிக்கு இப்போ கிளம்பும்போது நம்ம கோயம்புத்தூர் சேரும்போது காலையில் ஒரு 7-8 மணி ஆயிரும் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி தான் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி இப்போ வந்தோங்க. இந்த சாலையில் பயணம் பண்ணும்போது இந்த மாதிரி மழை பெஞ்சதுனால எங்களால் பெருசாக எந்த ஒரு விலங்குகளையும் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இந்த சாலையில் எக்கச்சக்கமான விலங்குகள் இருந்ததை எங்களால் பார்க்க முடிஞ்சதுங்க. அதே மாதிரி இந்த சாலையில் இருந்து அடுத்து தோல்பட்டி சாலைக்கு வந்ததுக்கு பின்னாடிங்க அங்கேயும் ஒரு யானை கூட்டம் பார்த்தேங்க. அதை அடுத்த ஒரு வீடியோ பதிவில் காமிக்கிறேங்க. அந்த யானை நடு ரோட்டுக்கு அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ஆட்டம் போட்டு போச்சுங்க. அதே மாதிரி போன ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு காமிச்சிருப்பேங்க. அந்த வீடியோ பதிவில் ஒரு 5 யானை இருக்கிற கூட்டங்க. அதில் ஒரு யானை மட்டும் பிரிஞ்சு ரோட்டில் பயங்கரமாக ஒரு ஆட்டம் போட்டுச்சுங்க. அதுவும் நம்ம வண்டியை தாக்குறதுக்கு 2 டைம் பயங்கரமாக பிளிரிட்டு வந்துச்சுங்க. ஆனால் வண்டியை தாக்க வந்ததுங்க. நாங்கள் கொஞ்சம் சுதாரித்ததுனால கொஞ்சம் ரிவர்ஸில் போய் நின்றதுனால அது அப்படியே நின்றுச்சுங்க. அதுவும் ரோட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நம்மளை லாக் பண்ணி ரோட்லேயே நடந்து போய் எங்களை பயங்கரமாக மிரட்டுச்சுங்க. அந்த மாதிரியான ஒரு வீடியோ போன ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மக்களே. மறக்காமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு காட்டு எருமை கூட்டம், இந்த இடத்துல ஒரு 6 காட்டு எருமை இருந்ததுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மான் கூட்டத்தை பார்த்ததுக்கு முன்னாடி அடுத்து இந்த சாலையில் பயணம் பண்ணும்போது நாங்கள் பார்த்த காட்டு எருமை கூட்டங்க இது. 6மே நல்ல ஒரு பெரிய காட்டு எருமைங்க. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 காட்டு எருமை மேட்டில் இருந்ததுங்க. ரோட்டோட லெஃப்ட் சைடில் ரோட்டு ஒட்டிய ஒரு காட்டெருமையும்
ரைட் சைடில் ரோட்டை ஒட்டி இன்னொரு காட்டெருமை இருந்ததுங்க. அதுவும் மழை வந்து செம்மையா பெஞ்சிட்டு இருந்ததுங்க. ஸோ, அதனால் வந்து நாங்களும் வந்து வண்டி இந்த இடத்துல ஸ்லோ பண்ணி நிப்பாட்டிட்டேங்க. ஏன்னா, இந்த காட்டெருமை வந்து எப்படி போகுதுன்னே தெரியலைங்க. ஏன்னா, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகுதா, இல்லை ரைட்டில் இருக்க ஒரு காட்டெருமை வந்து லெஃப்ட்டில் போகுதா, எதுவுமே எங்களுக்கு தெரியல. நாங்கள் வண்டி கொஞ்சம் மூவ் பண்ணால் அது வந்து சுதாரித்து, அதாவது ரோட்டில் வர்ற மாதிரி தெரிஞ்சதுங்க. ஸோ, அதனால் நாங்களும் கொஞ்சம் பொறுமையா வந்து அப்படி நின்னுட்டேங்க. சரி, அந்த காட்டெருமை வந்து ரோட கிராஸ் பண்ணி போகட்டும் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா நின்னுட்டேங்க. நின்னதுக்கு பின்னாடி வந்து ரோட்டோட லெஃப்ட் சைடில் இருந்த காட்டெருமை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோட்டோட மேல் பகுதியில் இருக்கிற மலையோட மேட்டில் வந்து ஏறுச்சுங்க. 2வது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு பார்க்கும்போது ரோட்டோட ரைட் சைடில் இருந்த இன்னொரு காட்டெருமை வந்து ரோட கிராஸ் பண்ணி போய் அதுவும் வந்து ரோட்டோட லெஃப்ட் சைடில் இருக்கிற மலை மேட்டில மேலே ஏறுச்சுங்க. ஸோ, நாங்கள் நின்னதுனால பரவாயில்லைங்க. இல்லைன்னா அந்த காட்டெருமை வந்து நம்ம போகும்போது நம்ம வண்டி கூட முன்னாடியே வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ, அதனால தான் நான் வந்து வண்டியை வந்து ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டேங்க. ஸோ, அதுக்கு பின்னாடி இந்த காட்டெருமை போனதுக்கு பின்னாடி இங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. இங்கேருந்து கிளம்பி மறுபடியும் நாங்க பயணம் பண்ணி போக ஆரம்பித்தோங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப திகிலான ஒரு மனசில் ஒரு பயத்தோடு அப்படியே நாங்கள் போயிட்டுருந்தோங்க. அதுவும் இந்த சாலையில் பயணம் பண்ணும்போது நாங்கள் பார்த்த எந்த ஒரு விலங்குகளையும் துன்புறுத்தலைங்க. ஏன்னா, ரோட்டில் வந்து நின்றுருந்த விலங்குகளை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்து தொடர்ந்து போனோங்க. அது வந்து ரோட்டில் கிராஸ் பண்ணி வர்ற மாதிரி இருந்தால் மட்டும் தான் நாங்கள் நின்னோங்க. இல்லைனா வந்து போகும்போது அப்படியே வந்து வழியில் பார்த்தது அப்படியே வீடியோவில் கேப்சர் பண்ணி அப்படியே காமிச்சிட்டு போனோங்க. ஏன்னா, மழை வேறு நல்லா பேஞ்சிட்ருக்குங்க. இந்த மாதிரி மழை பெய்யும்போது நம்ம பொறுமையா தான் வாகனம் ஓட்ட முடியும். உங்களுக்கே நல்லாவே தெரியுங்க. அதுவும் இந்த சாலையில நாங்க ஒரு 20லேருந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடில தான் நாங்க வந்து வண்டிய வந்து ஓட்டுனோங்க. அதுக்கு மேல இந்த சாலையில நம்ம கார ஓட்ட முடியலைங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கு டிரைவ் பண்றதுக்கே. ஸோ, அதனால நாங்க வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையா தான் போனோங்க. அது இந்த வீடியோ பதிவு பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணதுங்க. ஏன்னா இந்த நேரங்கள் வந்து நல்லா வந்து வெயிலா இருக்கும். ஸோ, இந்த டைம்ல வந்து அதாவது இலையுதிர் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ, அதனால மரத்தில இருக்க இலைகள உதிர்ந்து ரொம்ப வறட்சியா ஒரு மாதிரி காணப்படுற காலங்க. நாங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி போனதுனால, இந்த காடுகள் வந்து பச்சை பசேல்னு சொல்லி ரொம்ப பார்க்கறக்கு அழகா இருந்ததுங்க. பாருங்க இந்த இடத்துல இன்னொரு மான் கூட்டம். அப்படியே நாங்க போம்போது இந்த மான் கூட்டத்த அப்படியே பார்த்துட்டு, தொடர்ந்து அப்படியே போயிட்டோங்க. வண்டியும் இந்த இடத்துல ஸ்லோ பண்ணவே இல்லைங்க. நாங்க அப்படியே வந்து போகும்போது பார்த்த மான் கூட்டத்த அப்படியே வந்து கேப்சர் பண்ணிட்டு, அதே வீடியோ கேப்சர் பண்ணிட்டு, அப்படியே தொடர்ந்து நாங்க வந்து பயணம் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோங்க. பாருங்க இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைட்ல ஒரு பெரிய சவுண்டு கேட்டுச்சுங்க. என்னன்னு சொல்லி நாங்க திரும்பி பார்த்தா, ஏதோ ஒரு விலங்கு வந்து அந்த நேரத்தில வந்து மேலே ஏறி போயிருக்குதுங்க. எதுன்னு எங்களுக்கு கரெக்ட்டா தெரியல. யானையா? இல்ல காட்டெருமையா? எதுன்னு தெரியலைங்க. ஆனா பார்த்தா யானை மாதிரி தான் இருந்ததுங்க. ஆனா மேல ஒரு கருப்பா ஒரு பெரிய உருவம் தெரிஞ்சு. ஆனா வீடியோவுல வந்து கரெக்ட்டா எங்களால காமிக்க முடியலைங்க. ஏன்னா, அந்த சைட்ல வந்து அதாவது ரோடோட லெஃப்ட் சைட்லயும், ரைட் சைட்லயும் எந்த ஒரு வாகனத்தோட வெளிச்சமோ, வேற எந்த ஒரு வெளிச்சமும் இல்லைங்க. நல்லா கருப்பா இருந்ததுங்க. அநேகமா அது கண்டிப்பா வந்து யானையா தான் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த இடத்துல நின்னு அப்படியே நம்ம வாகனத்துல நின்னு லெஃப்ட் சைட்ல பார்த்தோங்க. ஸோ, அதுக்கு மேல நாங்க அப்படியே பார்த்துட்டு, மறுபடியும் வந்து அப்படியே வாகனத்த மூவ் பண்ண ஆரம்பிச்சோங்க. ஏன்னா, நாங்க எங்கேயாவது நின்னோம்னா, இங்க கோயம்புத்தூர் வந்து சேரக்கு எங்களுக்கு நேரமாயிரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, அப்படியே பார்த்தத முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவையும் கேப்சர் பண்ணிட்டு, டைம் வேஸ்ட் பண்ணாம போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, அப்படியே வந்து நாங்க எங்கேயுமே நிக்காம அப்படியே வந்து தொடர்ந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சோங்க. தொடர்ந்து நம்ம இந்த வழியில பயணம் பண்ணி போகும்போது, மழை வந்து நிக்காம தொடர்ந்து பேஞ்சுட்டே இருந்ததுங்க. ஸோ, மழை தொடர்ந்து பேஞ்சுட்டே இருந்ததுனால, நாங்களும் வந்து கொஞ்சம் பொறுமையா அப்படியே பார்த்துட்டு மெல்ல வந்தோங்க. பாருங்க இந்த பகுதியில எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ரோட்ல யாருமே இல்லைங்க. மரம், செடி, கொடிகள் எல்லாமே ரொம்ப அடர்த்தியா இருந்துச்சுங்க. அது வந்து இந்த பகுதியில இருக்கிற மரங்கள் வந்துங்க, கீழ் பகுதியில வந்து தெளிவா தெரியிற மாரி, பெரிய வந்து செடிகள்லாம் வந்து இல்லாம, புல்லு மட்டும் தான் அதிகமா இருந்துச்சுங்க. செடிகள் ரொம்ப அடர்த்தியா இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு விலங்குகள் வந்தா தெரியாது. ஆனா, இந்த பகுதியில வந்து செடிகள்ல ரொம்ப அடர்த்தியா இல்லைங்க. அதாவது ரோட்டோரத்தில அடர்த்தியா இல்லைங்க. காட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியலைங்க. ரோட்டோட ஓரத்தில புல்லு மட்டும் தான் இருந்துச்சுங்க. சின்ன சின்ன செடிகள் மட்டும் தான் இருந்துச்சுங்க. ஸோ, அதனால எந்த விலங்கு இருந்தாலும் தெளிவா நமக்கு தெரியிற மாரி இருந்துச்சுங்க. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா, யானைகள் இருந்தா கண்டிப்பா நல்லா தெளிவா தெரியிற மாரி தான் இந்த வனப்பகுதியில இருக்கிற இந்த ரோடும் வந்து தெளிவா இருந்ததுங்க. பாருங்க நம்ம அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணி போயிட்டுருக்கேங்க. இந்த சாலை வந்து 24 மணி நேரம் நம்மளுக்கு பயணம் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குதுங்க. ஏன்னா இந்த சாலையில வந்து 2 கிராமங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குதுங்க. 2 இருக்குதா, 3 இருக்குதான்னு தெரியலைங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 கிராமங்கள் இருந்ததுன்னு நான் பார்த்தேங்க. அதுபோக ஒரு சில ஹோம் ஸ்டே அந்த மாதிரியான சில ரெசார்ட்டுகள்லாம் இருந்ததுங்க. நாங்களும் ஒரு ஹோம் ஸ்டேல தான் நைட்டு வந்து ஸ்டே பண்ணோங்க.
அது போக குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த சாலையில வந்து ஒரு கோவில் மட்டும் தான் இருக்குங்க. அந்த கோவில் தான் வந்து டெட் எண்டுன்னு சொல்றாங்க. ஆனா, அதுக்கு பின்னாடி ஒரு சாலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப சின்ன சாலை தான் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ, அதனால இந்த சாலை தான் பெரிய சாலைன்னு சொன்னதுனால, நாங்க இந்த சாலையில தான் பயணம் பண்ணி போனோங்க. அந்த சின்ன சாலையில போனோம்னா, நம்ம தோல்பட்டி வைல்ட் லைஃப் சேஞ்சுரி ஒண்ணு இருக்குங்க. அங்க போய் சேரும்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி மறுபடியும் மெயின் ரோட்ல ரொம்ப தூரம் நம்ம டிராவல் பண்ணிட்டு வர்ற மாரி இருக்குங்க. இதில போனா ஒரு 13 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணி போனோம்னா, தோல்பட்டி சாலைய வந்து அடைஞ்சிடலாம்னு சொன்னாங்க. அந்த தோல்பட்டி சாலையிலேருந்து நம்ம தொடர்ந்து அப்படியே பயணம் பண்ணி போனோம்னா, கேரளாவில் இருக்கிற காட்டிக்குளம் அப்படிங்கிற பகுதியை போய் அடையலாங்க. அங்கிருந்து மறுபடியும் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணோம்னா, சுல்தான் பத்தேரி போய் அதிலிருந்து கூடலூர் போனோம்னா, கூடலூர்லேருந்து நம்ம ஊட்டிக்கு வந்து கோவை வந்து பயணம் பண்ணி வந்துரலாங்க. ஸோ, அதனால வந்து இந்த சாலைய நாங்க தேர்ந்தெடுத்தேங்க. நீங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு மான் கூட்டம் இருந்ததுங்க. இந்த இடத்துல சின்ன சின்ன பில்டிங்லாம் இருந்ததுங்க. இந்த பில்டிங்கில என்ன பில்டிங்னு எனக்கும் கரெக்ட்டா தெரியலைங்க. ஏன்னா இந்த பகுதிக்கு நானே பகல்ல வந்து பயணம் பண்ணது இல்லைங்க. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பகல்லையும் இந்த பகுதிக்கு பயணம் பண்ணது இல்லைங்க. நைட் டைமில மட்டும் தான் இந்த சாலையில நான் பயணம் பண்ணேங்க. முதல் நாள் நைட்டு இந்த சாலையில பயணம் பண்ணேங்க. அடுத்த நாள் நைட்டு இந்த சாலையில பயணம் பண்ணேங்க. பகல்ல வந்து இந்த சாலையில நான் பயணம் பண்ணவே இல்லைங்க. ஸோ, அதனால இந்த பகுதி பத்தி எனக்கு கரெக்ட்டா தெரியலைங்க. இந்த வீடியோவுல ரோட்ல பார்த்தத மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேங்க. ஸோ, அதனால வந்து இந்த பகுதி பத்தி எனக்கு பெருசா தெரியல. பட் இந்த வனச்சாலை மட்டும் தான் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது. அதுவும் இங்க 2 டைம் நான் பயணம் பண்ணதுனால இந்த வனச்சாலை பத்தி ஓரளவுக்கு தகவல் தெரிஞ்சதுங்க. அதாவது இந்த பகுதியில வந்து யானைகள், மான்கள், காட்டு எருமைகள் இந்த மாதிரியான விலங்குகள் தான் அதிகமா இருக்க மாரி இருந்ததுங்க. புலியும், சிறுத்தையும் இருக்குதுன்னு சொல்றாங்க. பட் நாங்க பயணம் பண்ணும்போது அந்த மாதிரியான எந்த ஒரு விலங்குகளையும் பார்க்கலைங்க. அதுபோக வேற என்னென்ன விலங்குகள் இருக்குன்னு எனக்கு கரெக்ட்டா தெரியலைங்க. பாருங்க, மறுபடியும் தொடர்ந்து வந்து அடைமழை பெய்ய ஆரம்பிச்சுச்சுங்க. இந்த மாரி அடைமழை பெய்யும்போது இந்த சாலையில பயணம் பண்ற அனுபவம் வந்து ரொம்ப வித்தியாசமா தான் இருந்ததுங்க. கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. ஏன்னா வந்து நாங்க மட்டும் தான் போயிட்டுருக்கோம். எங்களோட வண்டி ஏதாவது ஆச்சுன்னா கூட ஒரு சப்போர்ட் கூட யாருமே இல்லைங்க. அந்த மாதிரி தான் இந்த சாலையில நாங்க பயணம் பண்ணோங்க. அதனால வந்து ரொம்ப பொறுமையா தான் பயணம் பண்ற மாரி இருந்ததுங்க. வேகமாவும் பயணம் பண்ணி போகலைங்க. ஏன்னா ஏதாவது ஒண்ணுன்னா நமக்கு சப்போர்ட் கூட ஆள் கிடையாதுங்க. அது வந்து அடர்ந்த வனப்பகுதி, வனவிலங்குகள் அதிகமா இருக்கிற அடர்ந்த வனப்பகுதிங்க. பாருங்க, தொடர்ந்து மழை வந்து அதிகமா பெஞ்சுட்டே இருக்குதுங்க. பாருங்க, இந்த இடத்துல ரோட்டோட ஓரத்தில ஒரு மான் கூட்டம் இருந்ததுங்க. அது வந்து தொடர்ந்து அப்படியே வந்து ரோட்ல வந்து கிராஸ் பண்ணி போக வந்ததுங்க. எங்க வண்டியோட வெளிச்சத்த பார்த்ததுமே நடு ரோட்ல அப்படியே நின்றுச்சுங்க. ஸோ, நாங்களும் வந்து அந்த மான டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வண்டிய அப்படியே நிறுத்திட்டேங்க. ஏன்னா அந்த மான் கூட்டம் வந்து ரோடு கிராஸ் பண்றதுக்காக ரெடியா இருந்தது. நாங்க நின்னதுனால அந்த மான் கூட்டம் என்ன நினச்சுன்னா, அது வந்து 2 மானத வெளிவந்துச்சு கூட்டத்துலேருந்து. மத்த மான்லாம் வந்து ரோட்டோட ரைட் சைட்ல வந்து அப்படியே நின்றுச்சுங்க. 2 மான் மட்டும் நடு ரோட்ல நின்னு அப்படியே பார்த்துட்டு திரும்பி என்னாச்சுன்னா, வந்த சைட்லயே அதாவது ரைட் சைட்லேருந்து வந்துச்சுங்க. திருப்பி ரைட் சைடுக்கே போயிருச்சுங்க. ஸோ, அப்போ நாங்க வந்து அப்படியே மெதுவா பார்த்துட்டு, அந்த மான்கள் ஏதாவது ரோட கிராஸ் பண்ணத பார்த்தோம். எதுவும் வர்ற மாரி தெரியல. ஸோ, அதனால நாங்க வந்து எங்களோட வாகனத்த அப்படியே மெல்லமா மூவ் பண்ணி நாங்க போக ஆரம்பிச்சுட்டோங்க. இதுக்கு பின்னாடி நாங்க அப்படியே தொடர்ந்து போம்போது தோல்பட்டி சாலை அடைஞ்சதுக்கு பின்னாடி அங்க ஒரு பெரிய யானை கூட்டத்த பார்த்தோங்க. பயங்கரமா ரோட்ல வந்து ஒரு ஆட்டம் போட்டுச்சுங்க. அதெல்லாம் வந்து அடுத்த ஒரு வீடியோ பதிவுல உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவுல மீண்டும் உங்கள சந்திக்கிறேங்க. நன்றிங்க. வணக்கங்க.